வீட்டுக்கு வரியா? என்ன விசேஷம்? நாளைக்கு மாமாவுக்கு பர்த்டே. அப்படியா? குட் மார்னிங். என்ன திடீர்னு குட் மார்னிங் சொல்றீங்க? அது திடீர்னு காத்தடிச்சு அப்படி ஆயிட்டா அப்படிதான் குட் மார்னிங். சம்பந்தமே இல்லாம சாயங்காலத்துல என்ன குட் மார்னிங்? சாயங்கால நேரத்துல கூட சம்பந்தமே இல்லாம அப்படி ஆயிட்டா அப்படிதான். உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க மனசுல ஒண்ணு இல்ல, சரியாதான் இருக்கு. ஐயோ, குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். என்னையா குட் மார்னிங்? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது வேற ஒண்ணும் இல்ல, இப்படிதான் நாங்க அப்படிதான் சொல்லுவோம், குட் மார்னிங். இப்போ இனிமே காத்து அடிக்கும் போது உங்க பக்கத்துல வர மாட்டேன், போங்க. வாமா, குட் மார்னிங் குட் மார்னிங். அவர் இல்லையா? அண்ணாத்த திருவேற்காடு கோயிலுக்கு போயிருக்கு. கொஞ்சம் எது சேர் கொண்டார? சேர்ல வேண்டாம், காய்கறி வாங்குறதுக்கு ஒரு பை இருக்குமா? எதுக்கு? சமைக்க போறீங்களா? காய்கறிக்கு பதிலா ஆட்டுக்கறி போட்டு குழம்பு பண்ணி வச்சா நல்ல நாட்டு பண்ணி மாதிரி 3 சட்டி திங்கும். ஐயோ, உங்ககிட்ட போய் ஆட்டுக்கறி பத்தி பேசுறேன் பத்தியா? தப்பு தப்பு தப்பு. முருங்கக்காமா, பிஞ்சு முருங்கக்காமா, முந்தானி முடிச்சு முருங்கக்கா நல்லா இருக்கும். அங்க என்னமா பாக்குற? அது கறிக்கடை. தெரியும். கூரோட அள்ளிக்கவா, நானே ஒண்டி கட்ட. எனக்கு அதுக்கு இத்தனை மீன், இந்த ஒரு மீனை விலை சொல்லு. வாங்க வாங்க கறி, வாங்க வாங்கம்மா. என்னம்மா வேணா? இது என்ன கறி? அடுப்பு கறி. கோச்சுக்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆட்டுக்கறி தானே? இது ஆட்டுக்கறி தாமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? ஒரு கறி கொடுங்க. ஒரு கறின்னா புரியலையேம்மா. ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு கொடுங்க. ஒரு ஆள் சாப்பிடுறதாக்கா நான் 2 கிலோனால சாப்பிடுவேன். உங்க ஆள் எப்படி? சுமாரா இந்த அளவு கொடுங்க. என்ன அளவே புதுசா இருக்குதா? இந்த பயங்கரமான முகத்தை வச்சுக்கிட்டு கத்துறனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயங்கரதே கிடையாதா? கிடையாது. ஏ, இந்த பயங்கரமான முகத்தை தான் நான் தினம் தினம் பாத்துட்டு இருக்கேன். தினம் தினம் பாக்குறீங்களா? எங்க? இதோ இங்கே. இது உங்க போட்டோன்னு நினைச்சேன். என் போட்டோ ஒண்ணு இவ்வளவு அழகா இருக்காது. நீ வா, பொரி சாப்பிடலாம். பொரியா? உங்க பர்த்டேக்கு எனக்கு என்ன வாங்கி வச்சிருக்கீங்க? ஒண்ணு பண்ணு, முதல்ல முகத்தை சரியா தொடச்சிட்டு வா, அப்புறமேல சொல்றேன். சீக்கிரமா வா. இது என்னது? பழைய பேப்பர். எடைக்கு போடுவா? எங்க அம்மாவோட புடவை மருமக வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆசையை எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. இப்பதான் நீ வந்துட்ட இல்ல, இந்தா கட்டிக்க. இந்த புடவை நான் அப்புறமா கட்டிக்கிறேன். இப்போ பர்த்டே பேபிக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல, அதனால பால் கொடுக்க போறியா? போதும் போதும், உடனே நெஞ்சு தொட்டுடுவீங்களே. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடா? சாப்பாடு நெருப்பு சாப்பாடா? நானே சமைச்சேன். நீயே சமைச்சியா? பிறந்த நாள் அதுவும் எனக்கு இப்படி ஒரு சோதனை தேவையா? அக்கம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வேற இல்ல. என்ன நீ சமைச்சிருக்கியோ என்னவோ தெரியல. உங்க வீட்டுல நீதான் சமையலா? ஆமா. கதவு வேற திறந்திருக்கு, யாராவது கண்ணு பற்ற போது. ஆமா, நீ சாப்பிடல? இல்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிடுறேன். அதெல்லாம் பழைய சென்டிமெண்ட். புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடறதெல்லாம் அப்படியே இருந்தா கூட அதை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமேல வச்சுக்கலாம். இப்போதைக்கு முதல்ல நீ சாப்பிடுற, அப்புறம் தான் நான் சாப்பிடுறேன். ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, நீங்க சாப்பிடுங்க. இப்படி எல்லாம் நீங்க பிகு பண்ணா நாங்க ஊட்டி விடுவோம் நினைப்போ, அதெல்லாம் முடியாது. அது கூட கல்யாணத்துக்கு அப்புறமா தான். இப்போதைக்கு நாங்க உருட்டி ஊட்டி கொடுப்போம், நீங்க வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்க. சாந்தி, சாந்தி, என்ன பாரு. சாந்தி, ஏன் சாந்தி அழுகுற? இல்லைங்க, உங்களுக்கு வாய்க்கு ருசியா கறி சமைச்சு போடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதை சாப்பிடுற அளவுக்கு மனசுல தைரியம் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. கறி சமைச்சியா? சாந்தி,
ஏன் நீ கறியெல்லாம் சமைச்ச? கீழ் வீட்டு பொண்ணு சொல்லுச்சு உங்களுக்கு கறினா ரொம்ப பிடிக்கும்னு, அதான் சமைச்சேன். இது வரைக்கும் எனக்கு கறினா ரொம்ப பிடிக்கும். ஆனா இனிமே உனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்காது. இனிமே நான் கறியை சாப்பிட போறதில்ல. என்னங்க, எனக்காக நீங்க ஏன் கறி சாப்பிடாம இருக்கணும்? எனக்காக நீ கஷ்டப்பட்டு கறி சமைக்கும் போது உனக்காக நான் கறி சாப்பிடாம இருக்க கூடாதா? நான் வேற எதுவுமே சமைக்கல. சாப்பாடுக்கு என்ன பண்ண போறீங்க? செவிக்குணம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னு எங்க பஸ் ஓனர் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நான் என்ன சொல்றேன், வயிற்றுக்கே உணவில்லாத போது சிறிது செவிக்கும் ஈயாவது இரும்பாவது என்ன சொல்ல வரீங்க? இப்ப நீ ஒரு பாட்டு பாடுற, அதை கேட்டு என் வயிறு மட்டும் இல்ல மனசு சேர்ந்து ரொம்ப போகுது. ஐயோ, இந்த மாதிரி புது இடத்துல எல்லாம் எனக்கு பாடவே வராது. இது புது இடமா? பழைய இடம், அதுல ரொம்ப பழைய இடம். இந்த பாரு அங்கெல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்கு பாரு. விளையாடாதீங்க, எனக்கு பாட தெரியாதுன்னா தெரியாது. நீ தானே சொன்ன பர்த்டே பேபின்னு சொல்லிட்டு, அதனால ஆறாவது ஆயிரம்னாவது ஒரு பாட்டு பாடலாம்ல. வற்புறுத்தாதீங்க. இப்ப நீ பாடுற, அதை நான் கேக்குறேன். என்னங்க சொன்னா கேளுங்க. இது பாருங்க, சொன்னா கேளுங்களே. இந்த மாதிரி சின்ன பிள்ளையாட்ட அடம் பிடிச்சிங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போ, ஆனா பாடிட்டு போ. முடியாது, நீங்க தலைக்கீழ நின்னாலும் நான் பாட மாட்டேன். தலைகீழ நின்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதனால இப்ப நீ பாட்டு பாடலைன்னா மேல இருந்து கீழே தலைகீழ குதிக்க போற. குதிக்கட்டுமா? நீங்க சொல்லுவீங்க, ஆனா குதிக்க மாட்டீங்க. சொல்லுவேன், ஆனா குதிக்க மாட்டேனா? என்ன கடைசியா ஒரு தடவை பாத்துக்க. முருகா, என் ஆத்மா சாந்தி அடையணும், என் சாந்தி நிம்மதி அடையணும். அட வெக்கத்தை பாரு. டூயட் பாடியாச்சு, சாலாட்டியே போ. நான் அப்பவே சொன்னேன், தனியா ஒரு ஆம்பளை ரூம்ல இருக்கும்போது பாட்டெல்லாம் பாடாதுன்னு. இருங்க, பேசிக்கிறேன். சரி. எனக்கு உயிரை விட மானம் தாண்டி முக்கியம். அவர் இப்ப பேசிட்டு போறது மான பிரச்சனை இல்லம்மா, வருமான பிரச்சனை. உனக்கு வயசாயிட்டு போறதுன்னு கவலைப்படுறவரா இருந்தா காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பார். ஆனா உன்னையே நம்பி இருக்கிற இந்த குடும்பத்தோட வருமானம் தன்னை விட்டு போயிட போறதேன்னு அவர் கவலைப்படுறதுனாலதான் இப்படி காலத்தை கடத்தின்னு போயிட்டு இருக்கார். என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உத்தமமான புருஷன். ஆனா பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு உதவாக்குற அப்பா. அவர் பண்ணி வைப்பார்னு காத்துட்டு இருந்தா உனக்கு 60 கல்யாணம் நடக்கும். அதனால நீயே உனக்கு வரன்னு தேடிண்டது நியாயம்தாம்மா. அம்மா, யாருமா அந்த புள்ள? அம்மா, அன்னைக்கு காய்கறி வாங்கிட்டு வரும்போது இவனை புருஷனை அடையறதுக்கு எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்காளோன்னு சொன்னியே, அந்த பொண்ணு நான் தான்மா. சாந்தி, வயசுக்கு வந்த பொண்ணு வாசல்ல கூட நிக்க கூடாதுன்னுதான் எல்லா அம்மாவும் சொல்லுவா. ஆனா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா வாசலை தாண்டது கூட தப்பு இல்ல. சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து அப்பா கல்ல விழுந்துரு. அப்புறம் ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். இல்ல, இந்த அம்பாள் பாத்துப்பா. பால் நல்ல நேரத்துல வந்து என் வயித்துல பாலை வாத்த. நான் திறந்து விடுறேன். தேங்க்ஸ். விடியும் வரை காத்துரு. அம்மா பால். இது வந்துட்டேன். குட் மார்னிங். இல்ல, நேற்று சாயங்காலம் உங்க அப்பா உன்னை அடிச்சு கூட்டு போனாரா? அதுல இருந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்துட்டு ராத்திரி போறா நான் தூங்கவே இல்ல. அதுக்காக தான் காலைல ஓடி வந்தேன். என்னாச்சு? அது கேட்கறதுக்கு இதுவா நேரம்? அப்பா வந்துருவாரு. அப்பா வரதுக்குள்ள சொல்லு. காயா பழமா? அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லாட்டியும் சுருக்கமாவும் சொல்ல. சுருக்கமா சொல்லணும்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க.
கல்யாணத்துக்கு நாள் பார்க்கவா? உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கா? இல்ல, என்கிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியான சிச்சுவேஷன்ல 2 பேரும் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல பறந்துகிட்டே பாடினா நல்லா இருக்கும். பாடலாமா? விளையாடுற நேரமா இது, போங்க. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு தேதி எல்லாம் குறிச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வந்து மீட் பண்றேன். 3 நாளா? அது என்ன இந்த 3 நாள்? அது வந்து இந்த அது சரி, விடிய காலையில அசிங்கமா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பைத்தியக்கார மாதிரி. பைத்தியக்கார மாதிரியா? ஜேம்ஸ் பாண்ட் மாதிரின்னு சொல்லுவேன் நினைச்சேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு இதுவா நேரம்? உங்க அப்பா வந்துருவாரு. வந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. அதெல்லாம் என்னால விளக்கமா சொல்ல முடியாது. விளக்கமா சொல்லனாலும் சுருக்கமா சொல்லல. சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு மெட்ராஸ் ஐயே கண்ணாடியை கழட்டினா மத்தவங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கும். மத்தவங்களும் நானும் ஒண்ணா? கழட்டுங்க. இப்படி என்ன அடம் பிடிச்சு நீ கண்ணாடியை கழட்ட சொன்னீங்கன்னா அப்புறம் இன்னொரு 3 நாள் நீ அவசப்பட வேண்டியதா போயிடும் கண்ணு வலியில. பரவாயில்ல. குட் மார்னிங். லவ்வா? லவ்வா? முளைச்சு 3 இலை இன்னும் முளைக்கவே இல்லை, அதுக்குள்ள இந்த பேச்சு பேசுறானே. எதுக்கு நீ மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இது பார்க்கண்ணா, என் செல்லம்மா, என் ராஜாவா. நீ எத்தனை விளையாட்டு விளையாடுற? அதே மாதிரிதான் நாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறோம். இது நீ யார்கிட்டயும் சொல்லனா, நீ டியூஷனுக்கு வரலனாலும் நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். ஐயோ, என் கண் எரியுதே. காத்தால 5 மணிக்கு 1க்கு போயிட்டு வந்து கண் எரியுதுன்னு சொன்னேன். எங்க போனேன், யார பார்த்தேன், யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? சொல்லுடா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒட்டிண்டு நான் படுறது பத்தாதுன்னு அப்பப்பா அக்ராஹரத்துல உள்ளவா எல்லாருக்கும் ஒட்டிட்டு அவஸ்தைப்பட்டு இருக்கான். சொல்லுடா, யார்கிட்ட இருந்து மெட்ராஸை ஒட்டிட்டு வந்த? எங்க எங்க இருக்கீங்க? சாந்தி, நான் இங்கதான் இருக்கேன். வெளிய வாங்க. வெளியில வர முடியாது, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். தட் இஸ் நைட் லேம்ப் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ அந்த ஏணி மேல ஏறி வா. ஐயோ, என்னங்க இது? உனக்காக நான் வாடகைக்கு எடுத்திருக்கும் வசந்த மாளிகையை பார். ஆனால் இன்னும் அலங்கரிக்கப்படவில்லை. அவை அப்படி அப்படியே இருக்கின்றன. அது சரி, எல்லா பொருளும் ஒன்னொன்னுதான் இருக்கு. கட்டில் மட்டும் ஏன் 4? ஒவ்வொரு ரூம்ல ஒரு கட்டில். ரூம்ல மட்டும் இல்ல, வராண்டாலே ஒரு கட்டில் உண்டு. கட்டில் பாய் சரி, இவ்வளவு சீக்கிரம் ஏன் தொட்டில் வாங்கிருக்கீங்க? தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணும் ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும், சொல்லிட்டேன். குடுத்தன பண்றதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ண நீங்க, கல்யாணம் பண்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? திருட்டுத்தனமா பண்ண போற கல்யாணமாச்சே, ஏற்பாடெல்லாம் டபுள் விசில்ல போயிட்டு இருக்கு. வர 15ஆம் தேதி கல்யாணம். நீ எப்படி வரணும், எங்க வரணுங்கிறத நம்ம சூர்யா கிட்ட சொல்லி உங்க அக்ரஹாரத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ண வைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஆசைங்க. கல்யாணத்தன்னைக்கு நீங்க கொடுத்த அம்மா புடவையை நான் கட்டிட்டு வரேன். எனக்காக நீங்க புதுசா தாலி வாங்காம உங்க அம்மாவோட தாலியை எடுத்துட்டு வரீங்களா? ஓம் த்ருவந்தே ராஜா வர்ணோ த்ருவந்தே யோ ப்ரகஸ்பதிகே த்ருவந்த இந்திர சாங்கிரணாயாத்ரயாம் த்ருவம் மகாவித்வேதாம் பவதி விக்னோ பவத்ராணாம் பவே யஜாயுஷ்மனாம் பவ பிரதுனாம் பவது அத்வே தேவாய நம பிரதுமஹ. மாப்பிள்ளை வர சொல்லுங்க. ஏகதாத்ராணாம் பவே. யோ, மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டு வாயா. போயா. சரி சரி. மாப்பிள்ளை, இந்த கல்யாணம் நடக்காது. யோ, என்னையா சொல்ற? பின்ன இப்படி வெளியேற்றி பாக்குறீங்க, கீழே விழுந்து செத்து போயிடுவீங்க. அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்குது? அடிச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். ஏற்கனவே உனக்கு பல்லு ஒண்ணே இருக்கு. என் சாந்தியை காண நான் தேடிட்டு இருக்கேன். அது சரி, பொண்ணுக்கு சரியான விலாசம் சொல்லி அனுப்பிட்டீங்களா? விலாசம் மட்டும் இல்லையா, வேலைக்கு போகும்போது கையோட கூட்டிட்டு வா. நம்ம சூர்யா வேற அங்க நிக்க வச்சிருக்கேன். கல்யாண மந்திரம் சொல்லி ஆயிடுத்தோ. மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிங்களேன். இல்ல, ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டாருப்பா அவரு. முகூர்த்த நேரம் முடிய போறது, பொண்ணை வர சொல்லுங்க. எனக்கு வேற தொண்டை கட்டிட்டு இருக்கு. யோ நாயுடு, விசிறிய குடியா. என்னையா தூங்கிட்டு இருக்க? ஏந்திரியா. ஏய், ஏஞ்சி போங்கடி. என்னடி கல்யாணம் நடக்கல, கடுப்பாயிட்டிருக்கீங்க? ஏய், என்னடா? நானே வந்து ஆட்டம் கழிப்பேன். முதல்ல போய் என் சாந்தியை கூப்பிடா. பொண்ணு வந்தாச்சு. பிரயாதித்ய பிரதோமம் பிரத்யாவவதோ இதாவாச பிரதாம் இந்திராணாம் சுமமோமோக்தோ யதஸ்ததே மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே
புரியா அந்த டைலாக் சொல்லு. கெட்டி மேடம் கெட்டி மேடம். மாங்கல்ய தாரணோ சுபமஸ்து சுபம். என்ன குறுக்க கை வைக்கிறீங்க? அண்ணாத்த முடிச்சதான் நீ போடணும். மீதி 2 முடிச்ச நாங்க முறையில அவங்க போடுவாங்க. கையெடு. அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுங்க. இது ஏன் பொண்டாட்டி 3 முடிச்சு நான் தான் போடுவேன். யோஜமான சுமோவதோ